இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒன்னும் இல்ல லக்ஷ்மி, நாளைக்கு மதர்ஸ் டே இல்லையா? ஏதாவது ஒரு நல்ல கிஃப்ட் கொடுக்கணும்னு தோணுது. ஆனா என்ன கொடுக்கறதுன்னு தான் தெரியல. அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஓ, நாளைக்கு மதர்ஸ் டே இல்ல? என்ன கொடுத்தா நல்லா இருக்கும்? பார்த்ததும் அம்மா அப்படியே சர்ப்ரைஸ் ஆயிடணும். அப்படி ஒரு gift கொடுக்கணும். பார்த்ததோ சர்ப்ரைஸ் ஆகுற மாதிரி gift அப்படி என்ன இருக்கும்? பாத்தியா, உனக்கு எதுவும் தோண மாட்டேங்குது. அப்பையிலிருந்து நானும் இத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ம். ஏய், ஏய், என்ன மாம்க்கு என்ன gift கொடுக்கறதுன்னு ஐடியா வந்துச்சா? ஆ, 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 வந்துருச்சுங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா லக்ஷ்மி? யூ ஆர் ரைட் லக்ஷ்மி. இதுதான் மதர்ஸ் டேக்கு மாம்க்கு கொடுக்க போற பெஸ்ட் கிஃப்டா இருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். நான் இவ்ளோ நேரம் யோசிச்சு வராத ஐடியா உனக்கு மட்டும் எப்படி வந்துச்சு? பின்ன லக்ஷ்மி, நான் என்ன நினைச்சீங்க? ஆலோசனை கொடுக்கறதுல பெஸ்ட், பிரச்சனைகளை தீர்க்கறதுல கிரேட். தட் இஸ் லக்ஷ்மி. ஓஹோ, கொட்டேஷன் கூட கேட்க நல்லா இருக்கே. Happy Mother's Day, Mom. Happy Mother's Day. Thank you. ஹாப்பி மதர்ஸ் டே அம்மா. லக்ஷ்மி, உனக்கு என்ன தூக்கமே தெளியலையா? இல்லன்னா உறவு முறைகளை மறந்து போயிட்டியா? மாமியார அம்மானு கூப்பிடுற? நான் எந்த உறவு முறையும் மறக்கல சின்னத்த. மாமா சொன்ன ஒரு வார்த்தை என் மனசுல அது அப்படியே பதிஞ்சிருச்சு. நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு வரப்போறது மாமனார் மாமியார் மட்டும் இல்ல, அம்மா அப்பான்னு சொன்னாரு. அப்படி பார்த்தா அத்தையும் மாமாவும் எனக்கு அம்மா அப்பா மாதிரி தானே. ரொம்ப அழகா சொன்ன லக்ஷ்மி. நீ இந்த வீட்டுக்கு பேருக்கு தான் ஒரு மருமக. எனக்கு நீ எப்பவுமே ஒரு மூத்த பொண்ணுதான்.
எங்க காட்டு. இவ்ளோ நேரம் நீ இந்த வீடியோவை பார்க்கவே இல்லையா? நல்ல வேலை, அவனுக்கு ஒன்னும் ஆகல. அவன் நார்மலா இருக்கிறானா இல்ல படுக்கையில இருக்கானான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். அவனுக்கு ஒன்னும் ஆகலல்ல? என்கிட்ட சொல்றதுக்கு என் பையனுக்கு தயக்கம் இருந்திருக்கலாம். ஏதாவது சொல்றதுக்கு அவன் பயந்திருக்கலாம். ஆனா உனக்கு என்ன ஆச்சு லக்ஷ்மி? அது அது வந்த அத்தை, அது என்ன நடந்துச்சுன்னா, நீ உண்மைய மறைக்கிறது மட்டும் இல்லாம என் புள்ளையையும் பொய் சொல்ல வச்சிட்டு இருக்க லக்ஷ்மி. என்னைக்குமே பொய் சொல்லாத என்னோட புள்ள உன்னோட பேச்ச கேட்டு என்கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு? மித்ராவை நீ உன் கைக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிறியா? மித்ரா மேல நீ அதிகாரம் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா லக்ஷ்மி? ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நான் அவ்ளோ தூரம் சொல்லியும் நீ என்கிட்ட உண்மைய மறைக்கிறன்னா இது அவ்ளோ ஈஸியா எடுத்துக்க வேண்டிய விஷயம் கிடையாது. லக்ஷ்மி உண்மையிலேயே லக்ஷ்மி தேவிதான். எல்லாருடைய சந்தோஷத்தையும் யோசிக்கிற பொண்ணு. இன்னைக்கு மதர்ஸ் டே, அதுவுமா என்னை இன்வைட் பண்ணி உனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தா நீ சந்தோஷப்படுவன்னு என்னை இங்க வர வச்சா. அண்ட் ஒன் மோர் திங், இந்த வீட்ல உனக்கு அப்புறம் மித்ரா மேல உயிரையே வச்சிருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம லக்ஷ்மி தான். இத நீ புரிஞ்சுக்கிட்டா உனக்கு நல்லதுமா. ஆனா இப்ப நீ யோசிக்க வேண்டியது லக்ஷ்மி உண்மைய சொன்னாலா இல்ல பொய் சொன்னாலாங்கிறது இல்ல. மித்ரா விஷயத்துல இப்படி எதிர்பாராத சம்பவங்கள் ஏன் நடக்குதுன்னு யோசிக்கணும்.